சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று முழுக்க முழுக்க செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் விரலை வைத்தே உன் கண்ணை குத்த சதிதிட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த சாயப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் என் குழந்தையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், அதை நான் என் குழந்தைக்கு சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தைக்கு எடுத்துச் சொல்லாமல் தான் என்னால் போய்விட முடியுமா? இந்த சாயப்பா நான் உன்னோடு நின்று உனக்கு எந்த இடத்தில் எல்லாம் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் அந்தந்த நேரங்களில் உனக்கு தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். அப்பா, எப்பொழுதும் உன்னை பதற வைக்க நினைத்ததில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் உண்மைகளை தான் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர வேண்டிய அவசியமும் வந்துவிட்டதல்லவா? நான் எதையெல்லாம் உனக்கு நடத்த எண்ணுகிறேனோ, எதையெல்லாம் உனக்கு நடத்திவிட நினைக்கின்றேனோ, அதை எல்லாமும் நான் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி காட்டுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது எல்லாமும் உனக்கு நடத்திவிட வேண்டி நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு சொந்தமான விஷயங்களை உன் முன்னால் நிறுத்த வரும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடத்திவிட வரும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் குழந்தைக்கு நான் சொல்லியிருக்கும் சில விஷயங்கள் இதுவரையிலும் உனக்கு நடக்காமல் போய்விட்டதே என்று நினைத்து நீ கலங்காதே. இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். யாரையும் எண்ணிக்கொண்டும் யாரையும் நினைத்து கலங்கிக் கொண்டும் நாம் இருக்க வேண்டாம். நமக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பது உன் மனதை ஏற்றுக்கொண்டாலும், சில சமயங்களில் என்னவோ என் குழந்தையினுடைய மனது எதை பற்றியாவது நினைத்து நினைத்து கலங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி என்னுடைய குழந்தையின் மனது அவ்வப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டு தான் நிற்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வினை பெற வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ என்ன கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று நீ யோசித்து பார்த்தாயா? இதை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ சிந்தித்து பார்த்தாயா? எதையுமே என் குழந்தை நீ எண்ணிக்கொண்டும் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை உனக்கு இல்லை. உனக்காக உன் சாயப்பா என்ற தெய்வம் உன் துணை நிற்கும் பொழுது உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக ஓடி வந்து உன்னிடம் கேட்பதற்கு இந்த தெய்வம் நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதையுமே இனிமேல் கலங்கக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கும். இந்த சாயப்பா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருப்பது எல்லாமும் இங்கு ஒவ்வொருவனுடைய மனதில் சில சமயங்களில் ஒருவிதமான குழப்பத்தை உருவாக்கி தரலாம். தேவையில்லாத விஷயமும் இன்று நம்மை நினைக்க வைக்கலாம். நாம் தெய்வத்தை நம்புகிறோம், ஆனால் தெய்வம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்குள் பல கேள்விகள் எழும்பலாம். ஆனால் இதையெல்லாம் ஒன்று இல்லாததாக மாற வேண்டிய நேரம், இவையெல்லாம் ஒன்றும் இல்லாததாக இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் இது என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது. இனிமேலும் எதையும் பற்றியும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்காக சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை நீ செவி கொடுத்து கேட்டுவிட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம். ஏனென்றால் நாம் யோசிப்பது எல்லாமும் சரிதானா? நாம் நினைப்பது எல்லாமும் உண்மைதானா? உண்மையில் இது நம் வாழ்க்கையை மாற்றுமா? உண்மையில் இது நம் வாழ்க்கை நல்லதொரு திருப்பத்தை கொடுக்குமா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் உணர வேண்டிய இந்த அவசியம் நமக்கு இருக்கிறதல்லவா? எதையுமே புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதல்லவா? இதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் மனநிறைவோடு எதையும் ஏற்றுக்கொண்டும் நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலம் நமக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தர வேண்டும். உன் அப்பா நான் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, முன்பிருப்பது போல் எல்லாம் வாழ்க்கை எப்பொழுது இல்லை. வாழ்க்கை மாறிவிட்டது.
நாம் நம்பிய மனிதர்கள் பல மாற்றங்களை அவர்களுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். நாம் நம்பிய மனிதர்கள் பல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக பறித்துவிடத் தொடங்கி விட்டார்கள். இனிமேல் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் உணர்ந்து நீ நிச்சயமாக ஆனந்தத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகிறாய். யார் மாறினாலும் அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பதறமாட்டாய். யார் எப்படிப்பட்ட விஷயங்களுக்குள் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தாலும் இதற்காகவெல்லாம் நீ கலங்க மாட்டாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். உன் விரலை வைத்தே உன் கண்ணை குத்த திட்டம் என்றால் உன் கையை வைத்து உன் கண்ணை குத்துவது அல்ல. உனக்கு நெருக்கமானவர்களை வைத்து உன்னை காயப்பட வைப்பது என்று தான் அர்த்தம். உனக்கு நெருக்கமான ஒருவரை கொண்டு நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்துவது என்று அர்த்தம். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு மனக்கசப்போடு இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. அதாவது உன் அப்பா சொல்வது போல உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உன் கண்ணை குத்த தயாராக இருக்கிறார். அதாவது உன்னுடைய நம்பிக்கையை உடைக்க தயாராக இருக்கிறார். இது சொந்தமாக செய்கிறார்களா அல்லது மற்றவர்கள் பேச்சை கேட்டு செய்ய நினைக்கிறார்களா என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் நமக்கு முழுமையான புரிதலை தர வேண்டும். இந்த வாழ்க்கையில் நினைத்தது போல எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நிச்சயமாக நிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுவது போல எல்லாம் நமக்கு சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி நாம் கலங்குவது எல்லாம் விடுத்து நாம் விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்கப் போவதை நாம் என்றுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எல்லா நேரத்திலும் என் குழந்தைக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற சில விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு உண்மைகளை தரும் என்பதை நீ மறக்காதே. முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இந்த சாய் அப்பா உன்னோடு துணை இருக்கும் பொழுது இதை எல்லாமும் நீ எண்ணிக்கொண்டு வருந்தி கொண்டும் இருக்க வேண்டாம். இனி எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நீ உணர வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக எதையும் தாண்டி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வர எண்ணும் பொழுது உன்னை ஆட்டி படைக்க இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிலுமே நாம் நினைப்பது சரி என்று நம் மனசாட்சிக்கு நம்மிடம் சொல்கிறது என்றால் அதன் பிறகு மற்றவரிடத்தில் நீ அனுசரித்து போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது நீ யாரிடமும் எதற்காகவும் ஏங்கி தவிர்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை முதலில் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியான ஒன்றை என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தானே. சாயப்பா உன்னோடு இருப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தானே. இனிமேல் என்ன நடந்தது என்பது, ஏது நடந்தது என்பதும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடந்து வந்தது இனி என்னவாக இருந்தாலும் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. எதையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் காலங்கள் இனி முழுமையிலும் சாயப்பா உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ காணத்தான் போகிறாய். நீ இழந்து விட்டாய் என்று சொல்லி பதறுகிறாய். ஆனால் இனிமேல்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் கொடுக்கப் போகிறது என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். சூழ்நிலைகள் என்னவாக உன்னை மாற்ற இருந்தாலும், இந்த சூழ்நிலைகள் என்னவாக உன்னை நடத்தி இருந்தாலும் என் குழந்தை, இனிமேல் நீ எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வாழ்க்கை உனக்கு ஆயுதப்படுத்தி இந்த மனிதர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நிச்சயமாக நினைத்து கலங்காதே. இனி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் கட்டாயமாக உனக்குள் பல நல்ல புரிதல்களை கொடுக்கும் அல்லவா? எதையோ தாண்டி இந்த அப்பாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கும் என் குழந்தையாக நீ இருக்கும் பட்சத்தில் எல்லா விதத்திலும் நான் உன்னோடு உனக்கு துணை இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா நிலைகளிலும் நான் உனக்காக வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. யாரையும் நம்பி நாம் இனியும் எதையும் இழக்கப் போவது கிடையாது. யாரை பற்றியும் யோசித்து நாம் எதை பற்றியும் எண்ணப் போவது கிடையாது. ஆனால் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்கு சொல்லித்தரும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது.
எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்று நாம் பயந்து கொண்டிருந்தோமோ, அது எல்லாமே இனிமேல் உனக்கு நடக்கப் போவது கிடையாது. சாயப்பா நான் சொல்வது போல இவர்கள் உனக்கான ஒருவரை உனக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஒன்று நீ பெற்ற குழந்தை அல்லது உன்னோடு உடன் பிறந்தவர்கள். இவர்களை வைத்துத்தான் உன் கண்ணை குத்த சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது உனக்கு எதிராகவே இவர்களை திருப்பிவிட பல முயற்சிகள் இவர்கள் செய்யத் தொடங்கிவிட்டார்கள். எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு எதிராக இவர்கள் செய்து விட்டார்கள் என்றால், உன்னை அவமானப்படுத்தும்படி இவர்கள் நடந்து கொண்டு விட்டார்கள் என்றால், நிச்சயமாக உன்னால் எங்கும் தலைகுனிந்து நிற்க முடியாது என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.